that used too quickly. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தன். இந்த வார காணொலியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு யூதாஸ் எழுதின சுவிசேஷம். ஐயோ, யூதாஸா, அவன்லாம் சுவிசேஷம் எழுதியிருக்கானா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். மதப்பற்றுள்ளவர்கள், ஐயோ யூதாஸ் இயேசுடைய சீடர்களில் ஒருத்தனாச்சே, அவன் மோசமான ஆளாச்சே, அவன் இயேசுவை காட்டி கொடுத்தவனாச்சே, அவன் துரோகியாச்சே, அவனுடைய சுவிசேஷத்தை ஒருத்தங்க காணொலியில் சொல்கிறாங்க அப்படின்னா இது நிச்சயமாக இது சாத்தான் சபை சார்ந்த காணொலியாக தான் இருக்கும். இது இருநாட்டிகளுடைய சதியாக தான் இருக்கும். இது தஜ்ஜலை வழிபடுறவங்க அவங்க கொண்டு வந்த காணொலி அப்படின்னுலாம் நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இது உங்களுக்கான வீடியோவே கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ உங்கள் நம்பிக்கைகளில் நிச்சயமாக ஒரு இடியை கொண்டு வரும். ஆனால் அதே சமயம் ப்ரோ, இந்த நூலை பற்றி கேள்விப்பட்டிருங்க, இந்த நூல் அப்படி என்னதான் இருக்குது, எனக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல, உங்களுடைய வியூஸை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சேனலை பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். இந்த தலைப்பு மதம் சார்ந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் இதில் பல விஷயங்கள் கலந்துருக்குங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் எப்படி ஆன்மாவை பற்றி நினச்சாங்க, ஒரே கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாரு அப்படின்னா அப்போது ஒரே கடவுள்கிட்ட இருந்து தான் நன்மையும் வந்துச்சு, தீமையும் வந்துச்சு. அப்போ தீமையும் அந்த ஒரே கடவுள்கிட்ட இருந்து தான் வந்தது அப்படின்னா அந்த ஒரே கடவுள் எப்படி அளவற்ற அன்புடைய கடவுள், எப்படி இரக்கமுள்ள கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும்? அப்போ இந்த தீமை கடவுளுடைய சிந்தனையிலிருந்து தான் வந்ததா? ஏன்னா தீமையை உருவாக்குற சாத்தானை படைச்சது கடவுள்னா அந்த சாத்தானுக்குள்ள இருக்கிற சிந்தனையை படைச்சதும் கடவுளாக தான் இருக்க முடியும். அப்படிங்கும் பொழுது இந்த தீமையினுடைய பிறப்பிடம் எது? இதுவும் கடவுளுடைய இன்னொரு பாதியா? அப்போ இந்த கடவுளும் சாத்தானும் ஒன்றா? இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன? உண்மையிலே கடவுள் மனிதர்கள் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு அப்படின்னா ஏன் இவ்வளோ ஆபத்துகள், ஏன் இவ்வளோ பேரிடர்கள் அப்படின்னு நிறைய ஃபிலாசபிக்கலாக இந்த நூல் விவாதிக்குது. ஒரு ருசிகரமான ஒரு நூல் இது. அந்த நூலை பற்றி என்னால் ஒரே காணொலியில் தர முடியாது. அதனால் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 அப்படின்னு பாட்டாக தான் என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக உங்களுக்கும் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க காணொலிக்குள்ளே செல்வோம். யூதாஸ் எழுதின சுவிசேஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல க்னாஸ்டிசம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். க்னாசிஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலேருந்து தான் க்னாஸ்டிசம் அப்படின்னு வந்துச்சு. இதுக்கு ஆங்கிலத்தில் நாலேஜி அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா அறிவு, சித்தாந்தம், சித்து அப்படின்னு சொல்லலாம். மதம் சார்ந்த விஷயம் அப்படின்னா ஒரே மதத்தில் உள்ள மாற்று கருத்துள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த க்னாஸ்டிக் மாற்று கருத்துள்ள நம்பிக்கை வச்சுருக்கிறவங்களை குறிக்கிறதுக்கு பல சின்னங்கள் இருக்குது. யூதாஸ் எழுதின சுவிசேஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல க்னாஸ்டிசம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பழங்காலத்தில் அராஜகம் செய்கிற ஆட்சியாளர்களை எதிர்த்து ஒருவர் புரட்சி செய்ய வேண்டும், புரட்சியான கருத்துக்களை பரப்ப வேண்டும் மக்களுக்கு அப்படிங்கும் பொழுது அவர் கையில் எடுத்த ஆயுதம் தான் மதம். ஏன்னா அவருடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தால் கூட அவருக்கு அந்த காலத்தில் அறிவு, ஆதாரங்கள், கருவிகள் எதுவும் இல்லாததால் அவரும் ஒரு கடவுள் நம்பிக்கையாளராகவே இருந்தார். அப்போ அந்த புரட்சியாளரும் அந்த புரட்சியாளரை சார்ந்த மக்களும் பெருக அரசாங்கமும் ராஜாவும் அவங்கள ஒடுக்க பார்ப்பாங்க. அப்போது தங்களோட உயிரையும் உடைமைகளையும் காப்பாற்றிக்கொள்ள அவங்க வேறு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போவாங்க. இப்போது வேறு நாட்டுக்கு போகும்பொழுது அந்த வேறு நாட்டில் இருக்கிற மக்களுடைய மத கருத்துக்களும் அவங்களுடைய சிந்தனைகளும் இவங்க மத கருத்துக்களும் இவங்களுடைய சிந்தனைகளும் எல்லாம் சேர்ந்து ஒரு புது மதமாக உருவாகும். இப்படி இந்த 2 மதத்தினுடைய நல்ல கருத்துக்களை மட்டும் தனியாக எடுத்து ஒரு புது கருத்தை உருவாக்குறதுன்னு பேர் தான் க்னாஸ்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மதங்கள், அது இந்து மதமாகட்டும் சரி, இஸ்லாமாகட்டும் சரி, கிறிஸ்தவமாகட்டும் சரி, உள்ள ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. மதங்களுக்குள்ளே இருக்கிற உட்பிரிவுகளை கூர்ந்து ஆய்வு செய்யும் பொழுது இந்த பிரிவு தான் கரெக்டான பிரிவு, இந்த பிரிவு தவறான பிரிவு அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா மதம் அப்படின்னாலே அது நம்பிக்கை சார்ந்த விஷயமாகுது. கிறிஸ்தவ மதமும் தான் வளர்ச்சி அடையும் பொழுது ஆரம்ப காலகட்டங்களில் இப்படி ஒரு பிரச்சனையை சந்திச்சுது.
கிறிஸ்து இறந்து ஏறக்குறைய 300 ஆண்டுகள் கழித்து ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்துவ மதத்தை தழுவுச்சு. அப்போது நிசேயா அப்படிங்கிற ஒரு இடத்துல பல கிறிஸ்தவ மத தலைவர்கள் ஒன்று கூடி ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அரசாங்க மதமான கிறிஸ்துவ மதத்தினுடைய கொள்கை ஆதாரபூர்வமாக எந்த கொள்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானிக்கும் பொழுது ஒரு கொள்கை திருத்துவம் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கை மேலோங்கி நின்றுச்சு. ட்ரினிட்டி அப்படிங்கிற இந்த திருத்துவத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிதா அப்படிங்கிற ஒரு படைப்பாளி, குமாரன் அப்படிங்கிற இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவி அப்படிங்கிற மக்கள் சிந்தனைகளை வழி நடத்துபவர். இப்படி கடவுள் அப்படிங்கிறவர் 3 பாகங்களாக பிரிஞ்சிருக்கிறார். ஆனால் இந்த 3மே ஒன்று தான், கடவுள் ஒரே கடவுள் 3 பாகங்களாக இருக்கிறார் அப்படிங்கிற இந்த கொள்கை தான் மற்ற எல்லா கொள்கையை விடவும் மேலோங்குச்சு. இது கிறிஸ்தவ அரசாங்க கொள்கையாக இருக்கிறதால கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற மற்ற கொள்கைகளை தடை செஞ்சுது. இப்படி மாற்று கருத்துள்ள கிறிஸ்தவர்களை கண்டுபிடிச்சி அவங்கள சிறை பிடிச்சு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து அவங்க வச்சுருந்த நூல்களை எல்லாம் கைப்பற்றி அதை பல நூல்களை எரித்து சில நூல்களை மறைவான இடத்துல ஒழிச்சு வச்சாங்க. இன்றைக்கும் வேட்டிக்கன் லைப்ரரிக்குள்ளே ஏகப்பட்ட க்னாஸ்டிக் காஸ்பிள்ஸ், க்னாஸ்டிக் நூல்கள் ஒளிஞ்சிருக்கு. அந்த நூல்கள் எல்லாமே அவ்வளவு பொக்கிஷமான நூல்கள். ஏன்னா அதில் அக்கால மக்களினுடைய உயிரிய சிந்தனைகள் பல அடங்கியிருக்கு. சரி, இப்படி இவ்வளோ இன்னல்கள்லேருந்து தப்பி வந்ததான் யூதாஸ் இஸ்காரியோத் எழுதின சுவிசேஷ நூல். யூதாஸ் இஸ்காரியோத் பற்றி இப்போ இருக்கிற பைபிளில் புதிய ஏற்பாட்டு பகுதியில் அங்கீகரிக்கப்பட்ட 4 சுவிசேஷ நூல்களான கேனனிக் காஸ்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான், இந்த 4 நூல்கள்லேயும் அவ்வளவா ஆழமாக யூதாஸ் இஸ்காரியோத்தை பற்றி குறிப்பிடலை. இயேசுவினுடைய 12 சீடர்களில் ஒரு சீடனாக இந்த யூதாஸ் இஸ்காரியோத் இருந்தாலுமே இவர் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்ததா ஒரு துரோகியாக இந்த 4 சுவிசேஷ நூல்களும் சொல்லுது. மேலோட்டமாக பார்த்தோன்னா யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்ததுக்கு காரணமே பணத்தாசை தான் அப்படின்னு தெரியுது. ஆனால் நம்ம மத ரீதியாக போகாமல் ஒரு ஆய்வு ரீதியாக கொஞ்சம் ஆழமாக இந்த யூதாஸ் இஸ்காரியோத்தை ஆய்வு செய்வோம். யூதாஸுங்கிற இவர் கீரியோத் அப்படிங்கிற இஸ்ரேலில் இருக்கிற ஒரு ஊரிலிருந்து இவர் வந்ததால் இவருடைய பெயர் யூதாஸ் இஸ்காரியோத் அப்படின்னு வந்துச்சு. இன்னும் சிலர் சிக்காரி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பதம் அரமிக் மொழியில் வாள் வைத்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இஸ்ரேலை ரோமர்கள் ஆட்சி செஞ்சு வந்தாங்க. அப்போது இஸ்ரேலில் இருக்கிற யூத மதத்தவர்களில் சில யூத மதத்தவர் மிகுந்த மதவெறி பிடித்தவர்களாக இருந்தார்கள். அந்த மத வைராக்கியம் உள்ளவர்களில் சிலர் தங்களை சிலோத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலோத்தியர் அப்படின்னா அவங்க தங்களுடைய மதத்துக்காக கொலை கூட செய்ய தயார், எந்த விதத்திலையும் தங்களோட மதத்தை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், ஒரு இழிவு கூட யூத மதத்துக்கு வர நாங்கள் விட மாட்டோம் ரோமர்களால் அப்படின்னு ஒரு புரட்சியாளர்களாக இருந்தாங்க. இவங்களுக்கும் ரோம போர்ச்சேவர்களுக்கும் அடிக்கடி தகராறு வந்ததால் எப்பவுமே இவங்க கையில் கத்தி வச்சுருப்பாங்க. அதனால் இந்த யூதாஸ் இஸ்காரியோத் அப்படிங்கிற அந்த பதத்துக்கு தீவிர யூத மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, யூதாஸுக்கும் அப்போ இருந்த யூத மத குருக்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது அப்படிங்கிறதையும் இந்த 4 சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுதும் நமக்கு புலப்படுது. மேலும் யூதாஸ் யூத மத தலைவரான பிரதான ஆசாரியே போய் சந்திக்கிறார் இயேசுவை காட்டி கொடுக்குறக்கு அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது சாமானிய யூதர்களால் பிரதான ஆசாரியை சந்திக்க முடியாது அவ்வளவு எளிதாக. ஆனால் யூதாஸால் சந்திக்க முடியுது அப்படிங்கிறதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நிச்சயமாக யூதாஸ் ஒரு தீவிர யூத மத பிரிவை சார்ந்தவர் அப்படிங்கிற கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. யூதாஸ் ஒரு தீவிர யூத மத பிரிவை சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை பற்றி பார்த்தோம். யூத மதத்தில் இன்னைக்கு வரைக்கும் மஷியா அப்படிங்கிற ஒரு இறை தூதர் வருவார் அப்படின்னு யூதர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மஷியா அப்படிங்கிற சொல்லுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். இதே கிரேக்க மொழியில் கிறிஸ்தோஸ் அப்படின்னு அர்த்தம். தமிழ் மொழியில் இந்த மஷியா, கிறிஸ்து அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலைவராக, மன்னராக முடிசூட்டப்பட்டவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். யூதாஸ் இயேசுவை ஒரு புரட்சியாளராக பார்த்தாரு. ரோமர்களுக்கு விரோதமாக இயேசு சண்டை போட்டு ரோமர்களை தோற்கடித்து இஸ்ரேலுக்கு சுதந்திரம் வாங்கி தருவார் அப்படின்னு யூதாஸ் எதிர்பார்த்தாரு. யூதாஸ் இயேசு கூட பயணிக்க இயேசுவுடைய கருத்துக்கள் எல்லாமே அரசியல் கருத்துக்களாக இருக்கிறத விடவும் ஆன்மீக கருத்துக்களாக அதிகமாக இருக்குது. தீவிர யூத மத பற்றாளனாக இருந்த யூதாஸுக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது.
ஏன்னா யூதர்களை பொறுத்தவரை கடவுள் அப்படிங்கிறவர் ரொம்ப புனிதமானவர், அவருடைய பேரை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுளை ரொம்ப ஒரு பயங்கரமான புனித இடத்துல வச்சுருப்பாங்க. ஆனால் இயேசு ரொம்ப சர்வசாதாரணமாக நான் கடவுளுடைய மகன், பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யூத மதத்தில் ஒரு புரட்சியான கருத்துக்களை கொண்டு வராரு. சுவிசேஷ நூல்களை நம்ம புரட்டி பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இயேசுவினுடைய கால்களை மகதலேனா அப்படிங்கிற ஒரு விலைப்பெண் இயேசுவினுடைய கால்களை விலை உயர்ந்த எண்ணெய்களை வச்சு அவருடைய காலை கழுவுறாங்க. இது யூதாஸுக்கு பயங்கர கோபத்தை தருது. இவ்வளோ விலை உயர்ந்த எண்ணெயை கொண்டு போய் காலை கழுவாங்களா யாராவது அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு. ஆனால் ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மஷியா அப்படிங்கிற யூதர்களுடைய இறை தூதர், இறைவனால் அனுப்பப்பட்டவர், எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்படுவார் அப்படின்னு யூதர்களுடைய புனித நூலான தனக்கில் எழுதியிருக்கு. அப்போது நான் தான் அந்த மஷியா அப்படின்னு இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு உணர்த்துறார் அப்படிங்கிறத யூதாஸ் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ இயேசு ரோமர்களை எதிர்த்து சண்டை போட போகிறதில்ல, மாறாக தன்னுடைய யூத மதத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்த போகிறார், ஒரு பிளவை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறத யூதாஸ் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த தாக்கத்தால் கோபமடைந்த யூதாஸ் யூத மத தலைவரான பிரதான ஆசாரியை போய் சந்திக்கிறாரு. எப்போ இயேசு தனியாக இருப்பார் அப்படிங்கிறத நான் காட்டி கொடுக்க தயார் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அந்த காட்டி கொடுக்குற செயலுக்கு ஒரு விலை பேசுகிறாரு. அந்த விலை தான் 30 வெள்ளிக்காசுகள். யூதாஸ் ஏன் 30 வெள்ளிக்காசை பேரமாக பேசினார் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா யூத மத நூலான தோராவினுடைய சட்டத்தின்படி 2 எஜமான்கள் இருக்காங்க, 2 முதலாளி இருக்காங்க. அதில் ஒரு முதலாளியுடைய அடிமையை இன்னொரு முதலாளியுடைய மாடு முட்டி அந்த அடிமை இறந்துட்டாரு அப்படின்னா இந்த மாட்டுடைய ஓனர் அந்த அடிமையுடைய ஓனருக்கு தன்னோட மாடு அவரோட அடிமையை முட்டி கொன்றுச்சு அப்படிங்கிறதுக்காக பரிகாரமாக 30 வெள்ளிக்காசை கொடுக்கணும். யூத மத நூலான தனக்குலேயும் சகரியா அப்படின்னு ஒரு நபி வராரு. அவரும் தன்னுடைய கதையில் ஒரு கனவில் தான் ஒரு ஆடு மேய்ப்பனாக வேலை செஞ்சதாகவும், ஆனால் அந்த முதலாளி தன்னுடைய ஊதியத்தை சரியாக கொடுக்காம தான் போய் ஊதியம் எனக்கு இவ்வளோ நாள் ஆடு மேய்ச்சிருக்கேன்ல எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது வெறும் 30 வெள்ளிக்காசு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த 30 வெள்ளிக்காசு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இது ஒரு அடிமைக்கான காசு, இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கு எந்த பலனுமே இல்லை அப்படிங்கிற குறிக்கிறது காசு அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த 30 வெள்ளிக்காசு அப்படிங்கிறது இவ்வளவு நாள் நான் இயேசுக்கிட்ட வேலை பார்த்ததுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவர் ரோமர்களிலிருந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறதில்ல, மாறாக நான் தீவிரமாக நம்புகிற என்னுடைய மதத்தை பிளவுபடுத்த வந்தவர் அப்படிங்கிற அந்த கோபத்தின் குறியீடு தான் அந்த 30 வெள்ளிக்காசு அப்படிங்கிறத குறிக்குது. இயேசு தன்னுடைய சீடர்கள் கூட கடைசியாக உணவு அருந்தும் பொழுது லாஸ்ட் சப்பர்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த இடத்துல யூதாஸும் இருந்தார். அப்போது லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு இடத்துல சைத்தான் யூதாஸ்குள்ளே பூந்தார் அப்படின்னு ஒரு வசனம் வரும். இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான வசனம். ஏன்னா இப்போ இருக்கிற கிறிஸ்தவ மத நம்பிக்கையின்படி இயேசு சிலுவையில் அரைஞ்சு உயிரோட 3 நாள் கழித்து வந்ததுக்கான காரணமே சாத்தானை ஜெயிச்சு மக்களுக்கெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை வாங்கி தரதான் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்போது இயேசு சிலுவையில் அறையப்படுறது சாத்தானுக்கு ஒரு ஆபத்தான விஷயம். அப்போது தன்னுடைய வாழ்க்கைக்கே ஆபத்தான விஷயத்தை தானே யாராவது தெரிஞ்சு செய்வாங்களா? ஆனால் இந்த இடத்துல சாத்தான் யூதாஸ்குள்ளே புகுந்து இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு ஏவனா அப்படின்னு அந்த வசனம் வருது. இந்த இடத்துலேருந்து க்னாஸ்டிக் பிரிவு ஒன்று உதிக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற கிறிஸ்தவ மத நம்பிக்கைகளில் சாத்தான் அப்படிங்கிறவன் ரொம்ப தந்திரமானவனாகவும் ரொம்ப புத்திசாலியானவனாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த சாத்தான் தான் ஏவாளையே கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்ய தூண்டுனா அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தந்திரமுள்ள சாத்தான் இயேசு தான் சிலுவையில் அரைஞ்சாரு அப்படின்னா அது தனக்கு தான் ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறத நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுருப்பான். இப்படி இருக்கிற சாத்தான் எதுக்கு யூதாஸ்குள்ளே புகுந்து இயேசுவை சிலுவையில் அறைய வச்சான்? இந்த கேள்வி இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக வரும். இதுக்கு பதில் தான் க்னாஸ்டிக் காஸ்பல் ஆஃப் ஜூடாஸ், அதாவது யூதாஸ் எழுதின சுவிசேஷம். இது பண்டைய கால கத்தோலிக்க திருச்சபையால் தடை செய்யப்பட்ட ஒரு சுவிசேஷம். சாமானிய கிறிஸ்தவர்கள், இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்கள் யூதாஸை ஒரு துரோகியாகவும் ஒரு கொடூரனாகவும் ஒரு இரக்கமற்றவனாகவும் ஒரு சாத்தானாகவும் பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷம் யூதாஸை ஒரு புனிதராக காட்டுது. உலக மக்கள் அனைவருக்குமே ரட்சிப்பு வாங்கி கொடுத்த ஒரு பெரிய இரட்சகராக
இந்த நூல் சித்தரிக்குது. பண்டைய கால கத்தோலிக்கர்கள் இதை ஹெரட்டிக் அப்படின்னும், இது இலுமினாட்டிகள் எழுதியது அப்படின்னும், இது சாத்தான் வழிபாட்டு நூல் அப்படின்னும் இதை தடை விதித்தாங்க. அப்படி இந்த நூலில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத 2ஆம் பாகத்தில் நான் சொல்கிறேன். இப்படி ரகசிய நூல்களை அறிகிற விஷயங்கள் போன்ற பல ருசிகரமான விஷயங்களை நான் என் சேனலில் பேசுகிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பலருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் பாகம் 2